வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி அவர்களை விடுவித்த தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் தண்டனை விவரங்கள் வருகின்ற 21ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முல்லை பெரியார் அணை 142 அடியை எட்டிய பிறகு வருகின்ற நீரை கேரளாவிற்கு திறந்துவிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 3வது நாளாக விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்லை உட்பட 5 மாவட்டங்களில் வருகின்ற டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெற இருந்த பொறியியல் மாணவர்களுக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி வரை அபராதமின்றி மின்கட்டணம் செலுத்தலாம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து டோக்கன் வருகின்ற டிசம்பர் 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பகல் 12 மணிக்கு சந்திக்க உள்ளார். மேலும் இச்சந்திப்பின் போது மிக்ஸாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்ட கனமழை பாதிப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாரணாசி, தில்லி இடையிலான 2வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். கனமழையின் காரணமாக இன்று நெல்லை மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நேரில் பார்வையிட உள்ளார். இன்று தில்லியில் நடைபெற உள்ள இந்தியா கூட்டணியின் 4வது கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேம்படுத்த 4 அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, தயாநிதி மாறன் உள்ளிட்ட மக்களவை உறுப்பினர்கள் 33 பேர் நேற்று ஒரே நாளில் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தில்லியில் இன்று இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள். போரூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று சிறப்பு கட்டண தரிசனம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் இன்று நடைபெற இருந்த மக்களுடன் முதல்வர் முகாமானது வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காயல்பட்டினத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோவையில் நேற்று தொடங்கி வைத்து மக்களிடம் மனுக்களை பெற்றார். கனமழையின் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகள் மற்றும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் போட்டியில் 360 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றுள்ளது. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருந்த நிலையில் 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகு மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 46,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79 ரூபாய் 50 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.